பொதுத்துறைகளை தனியார் மயமாக்கிய பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் அதானிதான் உலக பணக்காரர்கள் பட்டியலில் 2வது இடத்திற்கு உயர்ந்துள்ளார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்தை ஆதரித்து நாகர்கோவிலில் வாக்கு சேகரித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தலைவர் கலைஞர் என்ன பண்ணாரு? டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்து துறை தனியார் இருந்துச்சுமா, அதை கொண்டு அரசு துறை ஆக்கினாரு. ஏன்னா மக்களுக்கு அப்பதான் குறைந்த விலையில டிக்கெட் கொடுக்க முடியும், மக்களுக்கு அப்பதான் சேவை செய்ய முடியும். ஆனா அதானி அவர்கள் திரு மோடி அவர்களே சவால் வர, உங்களுடைய 10 வருஷ ஆட்சியில இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பொதுத்துறை ஆரம்பிச்சிருக்கா? எல்லாத்தையும் தூக்கி தனியார் துறையிட கொடுத்துட்டார். குறிப்பிட்டு சொல்லணும்னா நெருங்கிய நண்பர் திரு அதானி உலக பணக்காரர் பட்டியல 2வது இடத்துக்கு வந்துட்டாருமா. திரு அதானி அவர்கள் இப்போ உலக பணக்காரர் பட்டியல்ல 2வது இடம். எல்லாமே வந்துருச்சு. அதானி ஏர்போர்ட் வந்துருச்சா, அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, அதானி ட்ரெயின் வந்துருச்சு, அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு, அதானி துறைமுகம் வந்துருச்சு, அதானி எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு. இப்படி அனைத்தையும் தூக்கி கொடுத்ததுதான் திரு மோடி அவர்கள். இதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா அதே மாதிரி கல்வி உரிமை, கல்வி உரிமையும் பறிச்சாங்க. வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.